உலகத்தில் ஒரு 38 மினிட்ஸ் ஒரு போர் நடந்துச்சு சொன்னால் நம்புவீங்களா? தான்சானியா நாட்டில் சான்சிபர்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டில் ஒருத்தர் ஆழ்ந்துட்டு வர்றார். அவர் பேர் சுல்தான் அஹமத். அவர் ஆழ்ந்துட்டு வர்றார். அவர் ஆண்டுட்டு வரும்போது அவர் இறந்துடுறாரு கொஞ்ச நாள் கழிச்சு. இவரோட மறைஞ்சிருச்சு ஒருத்தர் மேலே சந்தேகப்படுறாங்க. அவர் யாருன்னு பார்த்தா இவரோட மருமகன் அவர் பேர் காலித் தான் அவரோட பேர். இவர் என்ன பண்ணுறாரு, அவர் சந்தேகப்பட்ட மாதிரியே அந்த சுல்தான் அஹமத் இறந்ததுக்கப்புறம் அவரோட பிளேஸை போய் இவர் ஆக்குபை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இதை எடுத்து இவர் பிரிட்டிஷ் எடுத்து போர் புரிகிறாரு. இவர் போர் 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு காலையில். அது எங்கேன்னு பார்த்தோன்னா ஆகஸ்ட் 27, 1896 சான்சிபாரில் இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பிரிட்டிஷ் பற்றி நம்மளுக்கு தெரியும். அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு ஃபுல்லாக ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. இந்த காலித் தப்பிச்சுட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் 9:38க்கெலாம் இந்த போர் நிறுத்தப்பட்டது. இதில் 500 சான்சிபார் மக்கள் இறந்து போயிட்டாங்க. நம்ம எல்லாருக்கும் எல்லோரா எங்கே இருக்குதுன்னு தெரியும். அது மகாராஷ்டிரா இருக்குது. சதன் எல்லோரா எங்கே இருக்குதுன்னு தெரியுமா? அதாவது தென்னகத்தின் எல்லோரா. அது நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. தமிழ்நாட்டில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டி அருகில். இதுலேருந்து எல்லோரா சொல்ல மாட்டாங்க, கழுகுமலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த கழுகுமலையும் எல்லோராவும் கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக ரெண்டுமே 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இப்போ இந்த கழுகுமலையை ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அவள் பண்ணும்போது இது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது தென்னகத்தின் எல்லோரா. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த எல்லோரா மகாராஷ்டிராவில் ராஷ்டிரகூட மன்னர்களால் கட்டப்பட்டது. அது எப்படி கட்டப்பட்டதோ அதுவே போல் இந்த கழுகுமலையும் அதே போல் கட்டப்பட்டது. அதனால தான் ஆராய்ச்சியாளர் இந்த பேரை கொடுத்துருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் இந்த கோயில் யார் கட்டினா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வரகுண பாண்டியன் அப்படின்ட்டு ஆட்சி செய்த 8ஆம் நூற்றாண்டில் வரகுண பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஆட்சி செஞ்சார். அவர் இந்த கோயிலை கட்டியிருக்காரு. யூனிசைக்கிள் ஹாக்கி போட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எடிட்டர், நீ கேள்விப்பட்டிருக்கியா? இல்ல. யூனிசைக்கிள் ஹாக்கி போட்டி மற்ற ஹாக்கி போட்டியோட கொஞ்சம் டிஃபராக இருக்கும். அதுன்னு பார்த்தா இந்த வேர்ட்லேயே நமக்கு தெரியும். ஒரே ஒரு சைக்கிளில் வச்சுட்டு அந்த சைக்கிள் மேலே உட்காந்துட்டு அதில் ஹாக்கி விளாடணும். அதில் இந்த ஒரு டீமுக்கும் 5 பிளேயர்ஸ் ஒவ்வொரு டீமுக்கும் இருப்பாங்க. இதுக்கு கோல் கீப்பர்ஸ் யாருமே கிடையாது. எந்த பிளேயர் வேணால் கோல் போய் தடுக்கலாம். அதே போல் இது எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 1925 வெரைட்டின்னு ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்துலாம் இல்லை ஃபஸ்ட்டு இந்த வெரைட்டி இந்த யூனிசைக்கிள் கேம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு அங்கே தான் வந்தது. சரி, அதை பார்த்துட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கேம் கொஞ்சம் கொஞ்சமாக விளையாட ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ இது உலகம் ஃபுல்லாக அங்கீகாரம் பெற்று ஜப்பான், ஜெர்மனி, யுனைடெட் கிங்டம் அப்படின்றது எல்லா கண்ட்ரிஸ்லையுமே இப்போ விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆதார் தெரியும், ஆபார் தெரியுமா அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஆபார்ன்றதுன்னா ஒன் நேஷன் ஒன் ஸ்டூடெண்ட் ஐடென்டிட்டி கார்டு அப்படின்னு சொல்லலாம். இது இந்த ஆபார்ன்றது என்னென்னா, இப்போ நம்ம எல்கேஜிலேருந்து நம்ம காலேஜ் டிகிரி பெற்ற வரைக்கும் எல்லாரோட சான்றிதழ், சர்டிஃபிகேட்டு இது எல்லாமே இதில் அப்டேட் பண்ணுற மாதிரி. இப்போ எப்படி நம்ம ஆதார் கார்டை வச்சு நம்மளோட எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் இருக்கும், அதே போல் இந்த ஆதார் கார்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஹெல்ப் பண்ணும். இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எந்த டிகிரியில் படித்தார், எந்த காலேஜில் படித்தார், எந்த ஸ்கூலில் படித்தார், இந்த ஸ்கூல்லேருந்து இந்த ஸ்கூல் போயிருக்காரு, இந்த காலேஜ்லேருந்து இந்த காலேஜ் போயிருக்காரு, அதுக்கப்புறம் இந்த வேலைக்காக அவர் அப்ளை பண்ண போகிறாரு, இந்த மாதிரி எல்லா விவரமே அந்த ஒரே ஒரு ஐடென்டி கார்டில் வந்துடும். இது இப்போ வரதில்லை, இது ஃப்யூச்சரில் வரும். இதை நம்ம இப்போ இந்த சர்டிஃபிகேட் தொலைஞ்சிருச்சு, சர்டிஃபிகேட் ஒரு இதுலேருந்து ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம், ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக் எடுத்துகிட்டு போனோம், அந்த மாதிரி எந்த அவசியமும் இல்லை. இந்த ஒரே ஒரு கார்டு மட்டும் போதும். அதுக்காக தான் இதை சொல்லியிருக்காங்க, ஒன் நேஷன் ஒன் ஸ்டூடெண்ட் ஐடென்டிட்டி. இந்த ஒரு கார்டு மட்டும் போதும். இதுக்கப்புறம் எல்லா எஜுகேஷன் சென்டர்லையும் நம்ம யூஸ் பண்ணலாம். பழவேற்காடை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இந்த பழவேற்காடு இந்தியாவிலேயே மிகப்பெரிய உப்பு நீர் எதுன்னு கேட்டால் சிலிக்கா லேக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே போல் 2வது பெருசு அப்படின்னு வரும்போது இந்த பழவேற்காடுன்னு வருது. இந்த பழவேற்காடு நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இந்த பழவேற்காடு எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா, திருவள்ளூர்லேருந்து ஆந்திராவுக்கு போகிற அந்த டிஸ்டன்ஸ்லேருந்து அதுக்குள்ளே இந்த பழவேற்காடு இருக்குது. சரி, இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுதான் அப்போ ரோமானியர்களுக்கெல்லாம் ஒரு கடற்பயண வழிகாட்டியாக இருந்தது. அதே போல் இந்த ரோமானியர்கள்னா ஒரு வழிகாட்டி நூலில் பெரிய புலிகாஸ் ஆஃப் த ரெட் சி இந்த புக்கில் இந்த பழவேற்காடு பற்றியும் எழுதியிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த யூரோப்பியர்ஸ் இது எப்படி கேட்டாங்கன்னா புலிகேட் லேக் அப்படி சொல்லிட்டு இதை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமாட்டு இது சென்னையில் ஒரு துறைமுக நகராக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதுக்கு இந்த பழவேற்காடு தான் ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. ஏன்னா அப்போ இது ஒரு துறைமுகமாக பயன்படுத்தப்பட்டது. இன்றைக்கி இது ரொம்ப பிரபலமாகி ரொம்ப பாப்புலராக இருக்குது. ஹேபியஸ் கார்பஸ் இந்த சட்டத்தை நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் தொலைஞ்சு போயிட்டா, அதாவது ரொம்ப நாளாக தொலைஞ்சு போயிட்டா, நம்ம அவங்கள கண்டுபிடிக்க இந்த ஏபிஎஸ் கார்பஸை பயன்படுத்திக்கலாம். இது ஹை கோர்ட்டில் செக்ஷன் 226லையும் அதே போல்
சுப்ரீம் கோர்ட்டில் செக்ஷன் 32லையும் இதை வந்து இந்த செக்ஷனில் வந்து நம்ம போய் இந்த கேஸை வந்து பதிவு செய்யலாம். அதே போல் இது வந்து இப்போ போலீஸ் வந்து நம்ம சொந்தக்காரங்க நண்பர்களையோ நம்ம உறவினர்களோ யாராவது எந்த காரணமும் இன்றி அரெஸ்ட் பண்ணி, இப்போ எப்படி ஜெய் பீம் படத்தில் வந்து அந்த ஹீரோவை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு போயிட்டு ஜெயிலில் வச்சு வேறு கேஸ்க்கு வந்து இது பண்ண சொல்லுவாங்க. அதே போல் அவங்க ஒய்ஃப் வந்து அதுலேயும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க, இந்த மாதிரி ஏபிஎஸ் கார்பரேஸ் மூலிமா போய் இந்த கேஸ் போடலாம் அப்படின்ட்டு. அந்த படம் இந்த கேஸ் அடிப்படையை வச்சு தான் எடுத்தது. நீங்கள் கோர்ட்டில் போட போகிற மனு பேர் ஏபிஎஸ் கார்பஸ். என்னைக்காவது யோசிக்கிறீங்களா, ஏன் ஜேசிபி ட்ரக்கு இதெல்லாம் எல்லோ கலரில் இருக்குது? இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுற எல்லா வெஹிக்கிள்ஸுமே எல்லோ கலர் தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லோ கலர் வந்து அதிகமான பிரகாசத்தன்மை கூடியது. அதாவது அதை பார்க்கும்போது ரொம்ப பளிச்சுன்னு தெரியும். இப்போ வந்து இப்போ நைட்டில் இருக்கும்போது வேறு ஏதாவது வண்டி வந்து அது மேலே லைட் இது படும்போது நைட்டில் வந்து அந்த வண்டி வந்து நல்லா பிரகாசமாக தெரியும். அதனால் நம்ம வந்து ஆக்சிடெண்ட் ஆகுது தடுக்கப்படும். அதனால தான் உலகம் முழுவதும் இருக்க எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்க எல்லா ட்ரக்ஸ், ஜேசிபி அது எல்லாமே எல்லோ கலரில் வச்சுருக்காங்க. எல்லோ சம்டைம்ஸ் ஒரு கலர்ஸில் வந்து ஆரஞ்சுமே இருக்கும். ஏன்னா எல்லோக்கு அடுத்து ஆரஞ்சும் நல்ல ஃப்ரீக்வன்சி கொடுக்கும் நம்மளுக்கு.